ஒரு சிலர்லாம் பார்த்ததுமே நம்ம வைபுக்கு மேட்ச் ஆகிடுவாங்க. அப்படி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் வைபுக்கு மேட்ச் ஆன ஒரு ஆள் தான் ரோஸ்மி சேச்சி. எப்படி ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி இருக்காங்களா? திடீர்னு சாயங்காலம் ஃபோன் பண்ணி வாங்கடி லூலு போகலாம், சும்மா போயிட்டு வரலாம், எனக்கு தான் திங்ஸு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் கிளம்பி போயிட்டோம். இங்கேருந்து போகும்போதே மாறி மாறி அடித்து ஒரே ஒரு பாடி வாஷ்ன்னு போனோம். ஆனால் கடைசியில் இட்லி அரிசி தேடி வந்திருக்கோம். இட்லி அரிசி இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து டீசெண்டாக மாவா வாங்கிட்டோம். டப்பா வாங்கவா? இப்போல்லாம் அதிகமாக எக்ஸைட் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பால் பாத்திரம், கரண்டி, டப்பா, பேனு. அந்த கடையில் இந்த பேன் எவ்வளோ விலைக்கு இருந்தது, இந்த கடையில் எவ்வளோ விலைக்கு இருக்குது. இப்போ இதுதான் ஃபுல்லாக எக்ஸைட் பண்ணுது. சும்மா ஷாப்பிங் வந்தோம். கடைசியில் லூலுவில் 50 ரியாலுக்கு கார்டை தேய்ச்சிட்டு இப்போ அடுத்து ரெஸ்டாரண்ட்டில் தேய்க்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வெயில்லையும் சூடாக காஃபி அடிச்சிட்ருக்கோம். சாப்பிட்டாச்சு, ரெடி ஆகியாச்சு. டாக்ஸிக்கு வெயிட்டிங். டாக்ஸி புக் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்தில் டாக்ஸி வந்துடும். இங்கே இருக்கவங்க இன்னொரு காஃபி தாங்கன்னு கேட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியாக கொஞ்சம் சிரிச்சிட்ருக்காங்க. திரும்பி நாளைக்கு மார்னிங் டியூட்டி. 2 முட்டை ஃப்ரெண்ட்ஸ், 2 முட்டையில் சாப்பிட்டா